Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்துவது, இது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லா வயதினருக்கும் ஒரு பயனுள்ள வகையில் அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தைராய்டு, பேராதைராய்டு. அது சிறப்பாக இயங்கணும். நம்ம நிறையா பலவிதமான பயிற்சிகள் இதற்காக யோகாசனங்கள் கொடுத்துருக்கோம், தியானம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு நாம் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே தைராய்டு சுரப்பி சீராக இயங்குவதற்குரிய பயிற்சிகள் என்ன, அதான் பார்க்க போகிறோம். தைராய்டு சுரப்பி குறைவாக சுரந்தால் உடல் பர்மனாவாங்க, அதிகமாக சுரந்தால் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. அப்போ இந்த தைராய்டு சுரப்பி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக முக்கியமான சுரப்பியாக அமைகின்றது. பெண்களுக்கு வருகின்ற மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கருப்பையில் கருமுட்டை தங்காத நிலை, உடல் பருமன், இவை அனைத்திற்கும் அந்த தைராய்டு சுரப்பில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள். இப்போ இதை நம்ம சரி செய்யக்கூடிய எளிமையான முத்திரை பயிற்சி, ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி. ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தைராய்டு சுரப்பியை நம்ம சீராக இயங்க வைக்கலாம். நிறைய நபர்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி சாப்பிடுகின்றவர்களும் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி யோகா பயிற்சி எடுத்துக்கிடுறேன், ஒரு 21 நாட்கள் பயிற்சி பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது வேரியேஷன் கிராஜுவலாக குறைஞ்சு நார்மலாக வரக்கூடிய நிலை கிடைக்கும். படிப்படியாக மாத்திரையை டாக்டருடைய அட்வைஸ் படியே நீங்கள் குறைச்சிக்கலாம். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாத்திரை இல்லாமல் வாழ முடியும். இப்போ நமக்கு உடல் இயக்கம் சீராக இருக்கின்றது, தைராய்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிடம் தான். எவ்வளோ வயதானாலும் உங்களுக்கு தைராய்டு சுரக்கக்கூடிய நிலை சரியாக இருக்கும். ஸோ அந்த அற்புதமான பலன்கள் இந்த முதிரையின் மூலமாக கிடைக்கின்றன. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடு மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ தைராய்டு பிரச்சனை அதிகமாக உள்ளவங்க பல வருடங்களாக இருக்கலாம், அவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு தைராய்டு சுரப்பி சீராக இயங்குகின்றது. தைராய்டு, பேராதைராய்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தடைபாடு நீங்குவதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டவர்களும் முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தைராய்டு, பேராதைராய்டுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜலந்தர பந்தம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை. 2 நாஸ்ட்ரலையும் மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு அடைக்கோங்க. கீழே குனிஞ்சிக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டே நேரம் வந்துங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. கீழே குனிஞ்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டே நேரம் வந்துங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. கீழே குனிஞ்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியிட்டே நேரம். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ பிரம்மரி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை. 2 நாஸ்ட்ரலையும் மூச்சை உள்ளழுங்க.
5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு வெளியே விடும் பொழுது உங்கள் உணர்வு தொண்டை உள் பகுதியில் வச்சுக்கணும். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. சவுண்டோட மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. அந்த சவுண்டோட மூச்சு வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முதல் 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு தொண்டை உள்பகுதி, இது விசுக்தி மையம். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்கள் உணர்வு அப்படியே அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியிடும் போது அப்டாமன் லேசாக உள்ள வைக்கிடணும். ஒரு 5 முறை. இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டைவரலும் முன்னாடி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தைராய்டு பேராதைராய்டுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜலந்தர பந்தம். 2 கை சின்முத்திரை. 2 நாசுலேயே மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. கீழே குடிச்சுக்கோங்க. சின்னால ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துருங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. கீழே குடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். 1 more டைம் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. கீழே குடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு நேராக வந்துருங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ பிரம்மரி அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கை சின்முத்திரை. 2 நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ அந்த சவுண்டோட மூச்சு அடைய விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. அந்த சவுண்டோட மூச்சு அடைய விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. அந்த சவுண்டோட மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இப்போ உங்கள் உணர்வு அப்படி தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, விசுக்தி மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க, தொண்டை உள்பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும்.
இப்போ அப்படியே உங்கள் மனசு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு கொடுத்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி, எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. நிறைய நபர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமான பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பயிற்சியை நல்ல நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மற்ற நாட்கள் அழகாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க. ஐஸ்கிரீம், ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்பானங்கள் உணவில் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடனே சமைத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த தைராய்டு, பேராதைராய்டு சீராக இயங்கக்கூடிய நிலை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.